Hi friends, welcome to Time and Space Mastery. And இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து find the intersection point in a two linked list. அதாவது நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா ரெண்டு லிங்க் லிஸ்ட் கொடுத்துருவாங்க அண்ட் அந்த ரெண்டு லிங்க் லிஸ்ட்டுமே ஒரு நோடில் நமக்கு இன்டர்செக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 அப்படின்றது ஒரு லிங்க் லிஸ்ட். அனதர் திங் வந்து 6 7 4 5 நல், இது ஒரு லிங்க் லிஸ்ட். இது ரெண்டுமே நமக்கு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து 4. ஸோ இந்த 4 அப்படின்ற நோடை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு லிங்க் லிஸ்ட் இன்டர்செக்டே ஆகாமல் தனித்தனியாக இருந்தது அப்படின்னா நம்ம ஃபைனலாக நல் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த ப்ராப்ளமுக்கு நமக்கு வேரியஸ் அப்ரோச்சஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ், பெட்டர் அண்ட் ஆப்டிமல் அப்ரோச்லாம் பார்க்கலாம். பட் இங்கே ஆப்டிமல் அப்ரோச் வந்து நமக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான திங். அதை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது ஈஸி ப்ராப்ளம் தான், பட் அந்த ஆப்டிமல் வந்து பிட் ட்ரிக்கி அப்படின்றதால தான் இதை நம்ம மீடியமில் நான் வச்சுருக்கேன். ஸோ ஓகே, நம்ம எப்பயும் போல் ப்ரூட் ஃபோர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சொல்யூஷன் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்ஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ரெண்டு லிங்க் லிஸ்ட்டில் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த H1 H2 அதாவது ரெண்டு ஹெட் நோட மட்டும் கொடுப்பாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. லிங்க் லிஸ்ட் 1ஓட ஹெட் 1 அண்ட் லிங்க் லிஸ்ட் 2ஓட ஹெட் 2, இது ரெண்டு பாயிண்ட் தான் கொடுப்பாங்க. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, யூஸ்வலாக நமக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் நமக்கு புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் H1 இங்கே இருக்கும், நெக்ஸ்ட் H2 இங்கே இருந்து இது மூவ் ஆகிக்கிட்டே இருக்க போகுது. அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். ஸோ இதுதான் நமக்கு இருக்கிறதுலே ப்ரூட் ஃபோர்ஸ் ஆனது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெட் 1 நம்ம ஹெட்டை மூவ் பண்ணக்கூடாது. ஸோ அங்கே T1 அப்படின்னு வச்சுக்கலாம். இதை நம்ம T2 அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு நேமிங் வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து T2. ஃபைன். இப்போது நமக்கு என்ன, நமக்கு T1 இங்கே இருக்கும், T2 மூவ் ஆகிட்டே இருக்க போகுது. இப்போது T1 T2 சேமா இல்லை, சேம் நோடு இல்லை, அதனால் T2 எங்கே மூவ் ஆகிருக்கும். இப்போது T1 T2 சேமா இல்லை, இப்பயும் இல்லை. இது வேறு நோட், இது வேறு நோட். நம்ம உள்ளே இருக்க வேல்யூவை பார்க்கக்கூடாது, 2 4 இந்த மாதிரி வேல்யூவை பார்க்கக்கூடாது, இந்த டோட்டல் நோடையே கம்பேர் பண்ணணும். ஓகே, இங்கே T2 போகும். இப்போ ரெண்டுமே வேறு வேறு நோடு. நெக்ஸ்ட் T2, இதுவும் வேறு நோடு, இதுவும் வேறு நோடு. நெக்ஸ்ட்டு நல்லாயிடும். ஓகே, இப்போ எதுவுமே நமக்கு கம்பேர் ஆகலை. ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணுறோம், T2-வை இனிஷியலாக வச்சுக்கிட்டு T1-ஐ இப்போ இங்கே மூவ் பண்ண போகிறோம். இப்போ சேம் ப்ராசஸ், எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே போகிறோம். எதுவுமே ஈக்குவலாக இருக்காது. இந்த நோடு வேறு, இந்த நோடு எல்லாமே வேறு. ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி T1 இங்கே வந்திருக்கும். அதே மாதிரி இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லை, அந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கிட்டே போகும். எதுவுமே இல்லாததால் நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கும்னா T1 வந்து இங்கே வந்திருக்கும். இப்போ நம்ம அதே ப்ராசஸ் பண்ண போகிறோம். இப்போ T1-ம் T2-ம் ஈக்குவலாக இல்லை. நெக்ஸ்ட்டு T1 T2 ஈக்குவலாக இல்லை. இப்போ T2 எங்கே வந்திருக்கும். ஸோ T1 T2 இப்போ ரெண்டுமே ஒரே நோட பாயிண்ட் பண்ணுது, விச் இஸ் ஈக்குவல். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ரிட்டன் 4. எப்போ ஈக்குவலாக வருதோ அந்த நோடையே நம்ம ரிட்டன் பண்ணி விட்றோம், விச் இஸ் த கரெக்ட் ரிசல்ட். ஓகே, பட் இதே ப்ராசஸில் நமக்கு இன்டர்செக்டே எதுவும் ஆகலை, ஃபைனலாக எல்லாமே செக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஜஸ்ட் நல்லா ரிட்டர்ன் பண்ணி விட்ருவோம். தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதுதான் நமக்கு ப்ரூட் ஃபோர்ஸ். ஓகே, இதோட கோட் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு சொன்ன மாதிரி H1 H2 அப்படின்னு ரெண்டு லிங்க் லிஸ்ட்டோட ஹெட்ஸை மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், T1-ஐ ஹெட்டில் வச்சுக்கிட்டோம். ஓகே, ஹெட் 1 அதாவது லிங்க் லிஸ்ட் 1ஓட ஹெட்டில் வச்சுக்கிட்டோம், அதுதான் T1. நெக்ஸ்ட்டு அந்த T1 இருக்க வரைக்கும் நமக்கு இருக்க வரைக்கும் அது லூப் ரன் ஆகிக்கிட்டே இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு T2 எங்கே வைக்கிறோம், ஹெட் 2ஓட ஸ்டார்டிங்கில் வைக்கிறோம். ஸோ நம்ம ட்ரை ரன் பண்ணும்போது பார்த்த லாஜிக் தான். நெக்ஸ்ட் T2 ஹெட்டில் வைக்கும்போது என்ன பண்ணுறோம், T1-ம் T2 ஈக்குவலான்னு பார்த்துக்கிட்டே வரும், T2-வை மூவ் பண்ணிக்கிட்டே வரும். ஒன்ஸ் எப்போ ரெண்டுமே ஈக்குவல் ஆகுதோ அப்போது ரிட்டன் T1 T2 ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ நம்ம ஏதாவது ஒன்று ரிட்டன் பண்ணி விட்றோம். அப்படி இல்லை சேமாக இல்லைனா நம்ம T2-வை ரன் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் T2 எப்போ லாஸ்ட்டுக்கு வருதோ அகெயின் இப்போ நமக்கு எதுவுமே ஈக்குவல் ஆகலைன்னா T2-வை ஃபர்ஸ்ட் வச்சுருவோம், T1-ஐ மட்டும் நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ நம்ம அங்கே பார்த்துருந்த சேம் லாஜிக் தான் இது ப்ரூட் ஃபோர்ஸோடது. இப்போ இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த H1 ஓட லிங்க் லிஸ்டோட லென்த் 1 2 3 4 5. நெக்ஸ்ட் செகண்ட் லிங்க் லிஸ்டோட லென்த் 1 2 3 4. நமக்கு இங்கே 5x4, அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறத லெட்ஸ் கன்சிடர் ஆஸ் n, செகண்ட் லிஸ்டோட லென்த்தை m. ஓகேவா, நமக்கு n x m லென்த் டைம்ஸ் நமக்கு ட்ராவல்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
T1 இங்கே இருக்கும்போது T2 இது எல்லாத்தையும் ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு T1 இங்கே இருக்கும்போது T2 எல்லாத்தையும் ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு n டைம்ஸ் m நடக்கும். ஸோ இது இங்கே இருக்கும்போது இது எல்லாமே, நெக்ஸ்ட் இது இங்கே இருக்கும்போது இது எல்லாமே அந்த மாதிரி n cross m டைம்ஸ் நடந்திருக்கும். நமக்கு இங்கே 20 இட்ரேஷன்ஸ் நடந்திருக்கும். ஸோ இதுதான் நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி m cross n. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இங்கே நமக்கு என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இங்கே கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். பிகாஸ் T1 T2 அப்படின்னு 2 பாயிண்டரை மட்டும்தான் நம்ம எடுக்கிறோமே தவிர வேறு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் நம்ம எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ், டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து n cross m 2 லிங்க் லிஸ்ட்டோட லென்த்து தான் நமக்கு இங்கே டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, இப்போது இந்த n cross m நம்ம இன்னும் கம்மியாக்குறதுக்கு நம்ம இப்போது ஒரு பெட்டர் சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபைன் கைஸ். இப்போ அதே மாதிரி நமக்கு பெட்டர் சொல்யூஷனில் H1 H2 இந்த மாதிரி லிங்க் லிஸ்ட்டோட ஹெட்டை மட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு செட் அந்த மாதிரி இல்லை மேப் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லிங்க் லிஸ்ட் 1 ட்ராவல்ஸ் பண்ணலாம். ஓகேவா, லிங்க் லிஸ்ட் 1 ட்ராவல்ஸ் பண்ணும்போது இருக்க எல்லாத்தையுமே நம்ம அந்த செட்டில் போட்டுக்கலாம். ஸோ H1 அதாவது T1 எடுத்துக்கலாம். T1 ஃபர்ஸ்ட் என்ன 1 அதை நம்ம போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு T2 அதோட வேல்யூவில் ஃபார் இதை நம்ம செட்லனா அந்த நோடோட அட்ரஸே நம்ம போட போகிறோம், அந்த நோடே. ஓகே, நெக்ஸ்ட்டு T1 இங்கே வரும்போது 2 அப்படின்றத போடுறோம். T1 இங்கே வரும்போது 3 அப்படின்றத போடுறோம். நெக்ஸ்ட்டு 4 போட்டிருப்போம், நெக்ஸ்ட்டு 5 போட்டிருப்போம். இது வந்து நமக்கு செட்டில் இருக்குது. ஓகே, ஸ்டாக்கில் ஜஸ்ட் செட் அப்படின்றது தான் நான் இங்கே எப்படி டினோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது எல்லாமே நல் வரைக்கும் வந்துருச்சு. அகைன் இப்போ என்ன பண்ண போகிறோம், T2வை இங்கேருந்து நம்ம பார்க்க போகிறோம். பட் T2வை நம்ம பார்க்க போகும்போது இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணாமல் இதை செட்டுக்குள்ளே இருக்கான்னு மட்டும் நம்ம பார்த்துட்டே வர போகிறோம். இதை ட்ராவல்ஸ் பண்ணும்போது இந்த செட்டுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நமக்கு அதுதான் ஆப்வியஸாக இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ T2 6 அப்படின்ற இந்த நோடு இருக்கா, இல்லை. ஸோ T2 இங்கே மூவ் ஆகும். 7 அப்படின்ற நோடு இங்கே இருக்கா, இல்லை. நெக்ஸ்ட்டு T2 இந்த அட்ரஸ், நெக்ஸ்ட்டு 4 அப்படின்ற நோடு அந்த அட்ரஸ் அதே ட்ராவல்ஸ் பண்ண அட்ரஸ் சேவ் ஆயிருக்கா, எஸ் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு இருக்குது அப்படின்றதால நம்ம ஃபைன், அதுதான் நமக்கு இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவோம் இந்த 4. ஸோ இந்த மாதிரி நம்ம செட்டை வச்சு நம்ம 2 ட்ராவல்ஸில் நம்ம ப்ராப்ளமே சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபர்ஸ்ட் இதை ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணோம், விச் இஸ் n ப்ளஸ் இது ஃபுல்லாக நம்ம இது வரைக்கும் தான் ட்ராவல்ஸ் பண்ணோம். பட் எனிவே இன் வேர்ஸ்ட் கேஸ் இது ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா m. ஸோ n cross m இருந்ததை இப்போ நம்ம ஜஸ்ட் n + m டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப கம்மியாகவே முடிச்சிட்டோம். ஓகே, இங்கே ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் லிஸ்ட் இருக்கிறத தான் நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணோம். ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் லிங்க் லிஸ்ட்குள்ளே இருக்கிறத போடுறோமா இல்லை செகண்ட் இருக்கிறதுக்குள்ளே போடுறோமான்றது மேட்டரில். பட் நமக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எதுவாக இருக்குன்னா, நம்ம 2 லிங்க் லிஸ்ட்டோட மினிமம் ஆஃப் லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் லிங்க் லிஸ்ட், அதாவது n or n. ஓகேவா, ஸோ நீங்கள் இதை இந்த 5 எலமெண்ட்டு செட்டில் போகிறதுக்கு பதிலாக இதை 4 போட்டு நீங்கள் ஃபைண்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 6 7 4 5 4 5 இந்த 4 மட்டும் போட்டுட்டு இப்போ H1 நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணி 1 இதில் இருக்கா, 2 இதில் இருக்கா, 3 இதில் இருக்கா, 4 இதில் இருக்கான்னு பார்க்கும்போதே நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லிங்க் லிஸ்ட்டில் இது சின்னதாக இருக்கோ அந்த லென்த்தோட லிங்க் லிஸ்ட்டோட வேல்யூஸை மட்டும் நம்ம உள்ள நோட்ஸை மட்டும் நம்ம உள்ளே போட்டு செக் பண்ணாலே நமக்கு கிடச்சிரும். ஸோ மினிமம் ஆஃப் n, n. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி n + m அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மினிமம் ஆஃப் n, m. இதுதான் இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ். ஓகே, இதோட கோட் உங்களுக்கு காட்டணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நம்ம ஜஸ்ட் ஒரு செட்டுன்ற டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ட்ராவல்ஸ் பண்ணி எல்லாத்தையும் போடுறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த லிங்க் லிஸ்ட்டை நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் அது இருக்கான்னு கம்பேர் தான் பண்ணுறோம். ஸோ விச் இஸ் ஈஸி. ஸோ அண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸும் பார்த்தாச்சு. இப்போது நமக்கு இருக்கிறதுலே ட்ரிக்கி பார்ட் எது அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்பேஸும் நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி எஃபிஷியண்ட்டாக பார்க்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபைன். ஓகே guys, இங்கே நம்ம இப்போது இதோட ஆப்டிமல் சொல்யூஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது இதோட ஆப்டிமலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காட்டுறேன். இது உங்களுக்கு அது புரிஞ்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இது வந்து ட்ராக் 1, இங்கே
இவன் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு மனுஷன், இவன் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் ட்ராக்கோட எண்ட் பாயிண்ட், இஎன்டி எண்ட் பாயிண்ட். ஓகேவா? இதுதான். ஸோ இங்கே ஏ நிற்கிறான், இங்கே தான் எண்ட் பாயிண்ட். இப்போ பி எங்கே நிற்கிறான்னா, பி வந்து இங்கே நிற்கிறான். ஸோ பி இங்கே நிற்கிறான்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் கூட வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பி இங்கே இருக்கான். ஸோ ஏ ஓடது ஸ்மால், பி ஓடது கொஞ்சம் லார்ஜர். சாரி, கொஞ்சம் லார்ஜர் அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ ரெண்டு பேரும் ட்ராக்ல இருக்காங்க, ரெண்டு பேரும் ஓட போகிறாங்க. ஸோ எப்போ அவங்க இந்த பாயிண்ட்டை மீட் பண்ணுவாங்க அப்படின்றத தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் ரேஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஏ இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதால ஏ ஃபர்ஸ்டே ரீச் ஆகிடுவான். ஏ இங்கே நமக்கு ரீச் ஆகும்போது இங்கேருந்து இங்கே ரீச் ஆயிடுவான். ஸோ ரீச் ஆகும்போது பியோட ட்ராக் ரொம்ப லென்த் அதிகமாக இருக்குது, அதனால் பி இங்கே தான் ரீச் ஆகிருக்க முடியும் அவன் எண்ட் ஆகிருக்கும் போது. ஓகேவா? ஸோ பி இங்கே இருக்கான், ஏ இங்கே இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான், ஏ ட்ராக் முடித்த உடனே இவன் இங்கேருந்து அகைன் ஸ்டார்ட் பண்ணுறான். இவன் இங்கேருந்து இங்கே வர வரைக்கும் டிஸ்டன்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஃபார் இந்த அப்ரோச் புரியணுன்றதுக்காக. ஏ இங்கே முடிச்சதுக்கு உடனே ஏ இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான், உடனே இங்கேருந்து ரன் பண்ண ஆரம்பிக்கிறான் அகைன். ஓகே, இப்போ என்ன நடக்கும், இப்போ பி அப்படின்றவன் இது வரைக்கும் ஓடி எண்டுக்கு வந்துட்டான். ஓகேவா? இப்போ பி அப்படின்றவன் எண்டுக்கு இப்போ வந்துட்டான். சாரி, இவனை தான் நான் ஜஸ்ட் பி அப்படின்ற மாதிரி இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, இவன் எண்டுக்கு வரும்போது இப்போ ஏ இங்கேருந்து இங்கே வந்தான்ல, அவன் எங்கே வந்திருப்பான், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இவ்வளோ தூரம் ஓடி இருப்பான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஏ நமக்கு இங்கேருந்து இங்கே வந்திருப்பான். ஓகே, ஏ அகெயின் ஏ ஸ்டார்டிங்கில் முடிச்சோடனே பிக்கு வந்தான்ல, அதே மாதிரி இப்போ பி எண்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ எங்கே வரான், ஏல ஸ்டார்ட் ஆகுறான். இது உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கும், நீங்கள் அகெயின் நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகும். ஓகே வந்தாச்சு. இப்போ அகெயின் ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு பேரும் கரெக்டான டிஸ்டன்ஸில் ஒன்றா மீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மீட் பண்ணுற பாயிண்ட் தான் இன்டர்செக்ஷன். நீங்கள் அகெயின் இதை ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இதே லாஜிக் தான் நம்ம அங்கே அப்ளை பண்ண போகிறோம், அதனால தான் இந்த எக்ஸாம்பிளே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா H1 H2 அப்படின்றத நம்ம கொடுத்துட்டாங்க, அதுதான் நம்ம T1 T2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இது நீங்கள் இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரெண்டுமே ஈக்குவலாக இல்லாத வரைக்கும் நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஜஸ்ட். ஸோ H1 H2 ஈக்குவலாக இல்லை, அதனால் என்ன பண்ணுறோம், H1 H2. இப்போ ரெண்டு பேரும் ஈக்குவலாக இல்லை, வேறு வேறு நோடு, அதனால் H1 இங்கேருந்து இங்கே போகும், H2 இங்கேருந்து இங்கே போகும். இப்போது ரெண்டு பேருமே ஈக்குவலாக இல்லை, அப்போது H1 இங்கே வரும். இப்போல்லாம் பார்க்கக்கூடாது, ரெண்டுமே மூவ் பண்ணிட்டு தான் நம்ம செக் பண்ணணும். H2 இங்கே H1 இங்கே வந்திருக்கும், H2 இங்கே வந்திருக்கும். இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக கிடையாது. அகெயின் நம்ம மூவ் பண்ண போகிறோம். மூவ் பண்ணும்போது H1 இங்கே வரும், H2 எங்கே போயிருக்கோம் அப்படின்னா இவன் வந்து நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், அதாவது பி அப்படின்ற எக்ஸாம்பிளில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணதால் அகெயின் இவன் நல்லுக்கு போயிடுவான். அதனால் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இல்லாத அப்படின்றதால H2 இங்கே போட்டுறேன். இந்த ட்ராக்ல ஸ்டார்ட் பண்ணி அவன் எண்ட் ஆகிட்டு இப்போ இவன் இந்த ட்ராக் போயிட்டான். ஓகேவா? இப்போ H1 இங்கே, H2 இங்கே. நெக்ஸ்ட்டு அகைன் இப்போயும் ஈக்குவலாக இல்லை, அப்போ நம்ம என்ன மூவ் பண்ணணும், H1 அடுத்தது மூவ் பண்ணும்போது நல்லா இருக்கான், அப்போ H1 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆனவன் எங்கே வைக்கணும், H1 நான் இங்கே வச்சுட்டேன். ஓகேவா? H1 மூவ் பண்ணியாச்சு, H2 நான் இங்கே மூவ் பண்ணுறேன். ஃபைன். நெக்ஸ்ட் இப்பயும் ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை, அகைன் நம்ம என்ன பண்ணுறோம், H1 H2 ஈக்குவலாக இல்லை. நெக்ஸ்ட் பாயிண்ட் H1 இங்கே வந்திருப்பான், H2 இங்கே வந்திருப்பான். சேம் நம்ம அந்த ரன்னிங்கில் பார்த்த அந்த சேம் லாஜிக். ஃபைனலாக ரெண்டு பேரும் ஒரே நோடில் மீட் பண்ணிட்டாங்க, அந்த நோடு எது 4. இதுதான் நம்ம ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஸோ இது உங்களுக்கு குழப்பற மாதிரி இருந்தாலும் அகெயின் நீங்கள் ஒன்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணியிருந்தோம், நம்ம ரெண்டு தடவை இங்கே ஜஸ்ட் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த நோடில் இருக்கவன் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ட்ராவல்ஸ் பண்ணான், நெக்ஸ்ட்டு இது முடித்தோடனே அவன் அகெயின் இங்கே செகண்ட் ட்ராக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது எல்லாத்தையும் ட்ராவல்ஸ் பண்ணான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்ஸ்ட் கேஸ் M+N அப்படின்றத எடுத்துக்கலாம். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கவன் என்ன பண்ணான், இங்கே இருக்கவனும் இது எல்லாத்தையும் ட்ராவல்ஸ் பண்ணான், இது நல் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அகைன் இங்கேருந்து ட்ராவல்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணான். ஸோ அதுவும் நமக்கு M+N அப்படின்றத வச்சுக்கலாம். ஸோ நமக்கு என்ன 2M + 2N which is equal to
2 ஆஃப் m plus n. நமக்கு முன்னாடி பார்த்த டைம் காம்ப்ளெக்சிட்டியே தான், which is nearly equal to m plus n. டைம் காம்ப்ளெக்சிட்டி இங்கே n plus n தான். ஸோ நமக்கு எஃபிஷியன்ட் தான். ஃபர்ஸ்ட் பார்த்த அப்ரோச் தான் n cross m. ஸோ அதை விட இது எஃபிஷியன்ட் தான். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிங்க நம்ம பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ், பிகாஸ் t1 நம்ம 2 தான் எடுத்தோம். இங்கே செட்டோ இல்லை வேறு எந்த ஸ்பேஸுமே நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. நமக்கு ஸ்பேஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி n plus m. ஸோ இதுதான் நமக்கு இருக்கிறதுலே ஆப்டிமல் அப்ரோச். அண்ட் இதோட கோடை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு h1 h2 அப்படின்றத 2 கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் T1 அப்படின்றத நம்ம ஹெட் 1க்கு வச்சுக்கிறோம், T2 அப்படின்றத ஹெட் 2க்கு வச்சுக்கிறோம். நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், வைல் லூப்பில் நம்ம ரன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எப்போ T1 அண்ட் T2 ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இல்லாத வரைக்கும் நம்ம ரன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? ஸோ T1-ஐ T1ஓட நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம், T2-வை T2ஓட நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது என்ன கேஸ் அப்படின்னா, ஒன்ஸ் T1 இல்லை நல்லுக்கு போயிடுச்சு அப்படின்னா அகெயின் ஃபர்ஸ்ட் ட்ராக்ல இருந்தவன் எண்ட் ஆகிட்டானா நம்ம அகைன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், H2 ரெண்டாவது ட்ராக்கோட ஹெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆர்எல்ஸ் ரெண்டாவது ட்ராக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவன் எண்டுக்கு போயிட்டான் அப்படின்னா அவன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், H1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த லாஜிக். ஸோ டெஃபினட்டாக அவங்க 1 பாயிண்டில் மீட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை ரெண்டுக்குமே இன்டர்செக்ஷனே இல்லை அப்படின்னா அது இப்போயும் அவங்க டெஃபினட்டாக நல்லுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம T1 இல்லை T2 நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ நான் இப்போ சப்மிட் கொடுக்குறேன். சக்ஸஸ் ஆகிடுச்சு. அண்ட் அதோட டைம் அண்ட் ஸ்பேஸையும் நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பார்க்க நம்ம சேனல் இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். we will meet on next problem guys. Thank you.